இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. 2023ஆம் ஆண்டில் இதே நரேந்திர மோடி மைதானத்தில் ஆஸ்திரேலியாவிடம் ஒருநாள் உலகக்கோப்பையை இழந்த இந்திய அணி தற்போது அதே மண்ணில் T20 உலகக்கோப்பையை வெல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி வென்றால் 2 புதிய சரித்திரங்கள் படைக்கப்படும். ஒன்று, T20 உலகக்கோப்பையை தொடர்ந்து 2 முறை வென்ற முதல் நாடு. மற்றொன்று, சொந்த மண்ணில் கோப்பையை வென்ற முதல் நாடு என்ற பெருமை இந்தியாவிற்கு சேரும். சவால்களை பொறுத்தவரை T20 உலகக்கோப்பைகளில் நியூசிலாந்தை இதுவரை வென்றதே இல்லை என்ற அவப்பெயரும் இந்திய அணிக்கு இருக்கிறது. அதே சமயம் நியூசிலாந்து அணி வென்ற 2 ICC கோப்பைகளும் இந்தியாவிற்கு எதிராகவே கிடைத்துள்ளன. ஆனால் நேருக்கு நேர் மோதிய 30 போட்டிகளில் இந்தியா 18 முறை வென்று ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது. குஜராத் மைதானத்தில் இந்தியா விளையாடிய 10 போட்டிகளில் 7இல் வென்றுள்ளது. நியூசிலாந்து ஆடிய 2 போட்டிகளிலும் தோற்றுள்ளது. 2023இல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருந்த பிட்ச் இம்முறை களிமண் மற்றும் செம்மண் கலந்து தயார் செய்யப்பட்டுள்ளதால் 200 ரன்களுக்கு மேல் குவிய வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். 2023இன் கசப்பான நினைவுகள் திரும்பக்கூடாது என்பதற்காக இந்திய அணி இம்முறை புதிய ஹோட்டலில் தங்கியுள்ளது. சந்திர கிரகண பயிற்சியை தவிர்த்து முழு முனைப்புடன் களமிறங்கும் இந்தியா T20 உலகக்கோப்பையை அதிக முறை வென்ற நாடு என்ற சாதனையை படைக்குமா என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.